அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் இயேசுவின் இனிய நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறோம். இந்த நாள் உங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாய் இருப்பதாக. இந்த காலை நேரத்திலே ரோமர் 4 அதிகாரம் 21 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானார். இந்த வசனம் ஆபிரகாமனுடைய விசுவாசத்தை நமக்கு போதிக்கிறது. இந்த ஆபிரகாமுக்குள் இருந்த விசுவாசம் நமக்குள்ளும் இருக்குமானால் நம்முடைய வாழ்க்கையிலும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். பாருங்கள், ஆபிரகாமனுடைய வாழ்க்கையிலே நம்புகிறதற்கு ஏதுவில்லாத ஒரு சூழ்நிலையிலே அவருடைய வாழ்க்கை இருக்கிறது. ரோமர் 4 அதிகாரம் 18 வசனத்தை நாம் வாசிக்கும்போது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். நம்முடைய வாழ்க்கை யோசிக்கும்போது நமக்கு எல்லாம் சாதகமாக இருந்து நம்முடைய கண்களுக்கு முன்பாய் தெளிவாக இருந்தால் நாம் விசுவாசிப்போம். ஆனால் விசுவாசம் எப்படிப்பட்டது? ரோமர் 11 அதிகாரம் 1 வசனத்திலே, நம்பப்படாதவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. நம்முடைய கண்களுக்கு காண முடியாத சூழ்நிலையிலே, நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலையிலே தேவன் சொன்ன வார்த்தையை முழு நிச்சயமாய் விசுவாசித்தால் அப்படியே நாம் விசுவாசித்தபடியே நடக்கும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய் என்று ஆண்டவருடைய வசனத்திலே வாசிக்கிறோம். பாருங்கள், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயதுள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். ரோமர் 4 அதிகாரம் 20 வசனத்தை வாசிக்கும்போது, தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படவில்லை. பாருங்கள், தன்னுடைய வாழ்க்கையில் குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்புகள் 100% இல்லாத போது தேவனால் முடியும் என்று நம்பி தேவனை மகிமைப்படுத்தி தேவனுடைய வாக்கு தத்தத்தை குறித்து சந்தேகப்படாமல் முழு நிச்சயமாய் கர்த்தர் எனக்கு அதை தருவார் என்று தேவன் மேலேயே சார்ந்திருந்தபடினால் தேவன் ஈசாக்கை கொடுத்தார். அவருடைய சந்ததி முழுவதும் ஆசீர்வதிக்கப்பட்டது. சகோதரா, சகோதரி, உன்னுடைய வாழ்க்கையிலே நம்புகிறதற்கு ஏதுவில்லாத சூழ்நிலை உங்கள் குடும்பத்திலே, வேலையிலே, தொழிலிலே, படிப்பிலே, ஏதோ ஒரு காரியத்தில் இருக்கலாம். நீங்கள் நம்பிக்கையோடு விசுவாசியுங்கள். தேவன் இந்த இடத்திலே எனக்காக செங்கடலை திறப்பார். இந்த இடத்திலே தேவன் எனக்காக யோர்தானின் தண்ணீர்களை திறப்பார். இந்த இடத்திலே தேவன் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார். நிச்சயமாய் தேவன் மேலே முழு நிச்சயமாய் ஆணித்தரமாய் விசுவாசித்தோமானால் நிச்சயம் ஆண்டவர் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதத்தை செய்வார். சகோதரா, சகோதரி, சோர்ந்து போகாதிருங்கள். உங்கள் சூழ்நிலை எதிர்மறையாக இருக்கலாம், நம்புகிறதற்கு ஏதுவில்லாது இருக்கலாம். ஆனால் தேவன் மேலே நம்பிக்கையோடு இந்த நாளில் விசுவாசித்து பாருங்கள். இன்று இரவுக்குள் உங்களுக்கு ஒரு அற்புதம் காத்திருக்கிறது. நிச்சயமாய் கர்த்தர் அதை செய்வார். விசுவாசித்தால் நிச்சயம் தேவனுடைய மகிமையை காண முடியும். ஆபிரகாம் விசுவாசித்தார். ஆபிரகாம் தேவனை முழுவதுமாய் சார்ந்திருந்தார். அற்புதங்களை பெற்றுக்கொண்டார். நாமும் ஆபிரகாமைப் போல விசுவாசிப்போம், அற்புதங்களை காண்போம். சேர்ந்து ஜெபிக்கலாமா? அருமை பிதாவே, எங்களுக்கு முன்னோடினராகிய ஆவிக்குரிய தகப்பனாகிய ஆபிரகாமினுடைய விசுவாசத்தை நாங்கள் வாசித்தோம். ஆண்டவரே, அவர் விசுவாசத்தில் பலவீனமாய் இருக்கவில்லை. நீர் சொன்னதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி உம்மேல் அதிகமான விசுவாசம் வைத்தார். அதே போல நாங்களும் தேவன் எங்களுக்கு கொடுத்திருக்கிற இந்த வாக்குத்தத்தங்கள், தேவன் கொடுத்திருக்கிற தரிசனங்கள், சொப்பனங்கள், தேவன் எங்களோடு பேசின வசனங்களை ஆண்டவரை முழு நிச்சயமாய் நம்புகிறோம், விசுவாசிக்கிறோம். அதை எங்கள் வாழ்க்கையிலே தேவன் நிறைவேற்றுவேர். இதை காண்கிற நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்ய போகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசு இரட்சகர் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. Amen.